ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கம், உங்கள் பேர்? உமாதேவி. நீங்கள் படித்த படிப்பில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அதாவது மேக்ஸு, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் தான். தமிழ், செம்மொழியான தமிழ் மொழி தான். எனக்கும் தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கணக்கு உங்களுக்கு தெரியுமா? நிஜமாவே தெரியாது. சூப்பர். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. எதை வச்சு சொல்கிறீங்க? என்ன எடுத்துக்கிட்டாலும் கணக்கு தானே தேவை. கடைக்கு போனாலும் கணக்கு தேவை. ஒரு பேங்குக்கு காசு கட்ட போனாலும் கணக்கு தான் தேவை. கணக்கு இல்லாத இடமே இல்லை. அப்படிதான் நம்ம எங்கே போனாலும் அங்கே கணக்கு தான் கேட்குறாங்க. சும்மா கடைக்கு போய் ஒரு மிட்டாய் வாங்கினா கூட அதுக்கு காசு கொடுக்கணும், பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கணும், அது கணக்கு தான். சும்மா என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு கணக்கு தான். ஒரு வீடு கட்டணும், செங்கல் வாங்கினாலும் அதுக்கு எத்தனை செங்கல் வாங்குறோம் அப்படிங்கிற கணக்கு தான். கணக்கு இல்லாமல் எந்த ஒரு இடமே இல்லை. அப்படி தானே? அப்போ கணக்கு தெரியலன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? கண்டிப்பாக. ஸோ நம்ம கணக்கு முறையாக கற்றுக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா கணக்குகளை நம்ம கரெக்டாக கற்றுருந்தா தான் முடியும் அப்படின்றீங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. இப்போ கணக்கு வழக்குனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கணக்கு இருக்குது. இன்ஜினியரிங் மேக்ஸ் இருக்குது, அப்புறம் அக்கௌண்டன்சி கணக்கு இருக்குது, ஒவ்வொரு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்குலாம் தனி கணக்கு இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு எந்த கணக்கில் ரொம்ப குழப்பமாக இருக்குது? பேங்க் கணக்கு. பேங்க் கணக்கு தான். நிறைய மக்கள் இந்த மாதிரி தான் பேங்க் கணக்கு தான் சொல்கிறாங்க. பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு வட்டி போடுவாங்க, நம்ம கடன் வாங்குற காசுக்கு வட்டி போடுவாங்க, இப்போ நகை அடமானம் வச்சோன்னா அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வட்டி கணக்கு தான் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வட்டி கணக்கு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. இவ்வளவு வட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அம்மா அப்பா தான் பாத்துக்கிடுவாங்க, எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்களா? பயனுள்ளதா இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேற சிலருக்கு சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வந்துட்டுருக்க ஒருத்தவங்களை தான் நம்ம மீட் பண்ணோம். அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா உமாதேவி தான் நம்ம மீட் பண்ணோம். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கணக்கில் நமக்கு சிக்கல் வரும். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நம்ம எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், மேக்ஸ் மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன இடத்துல நமக்கு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே இருக்கும். எவ்வளோ பெரிய கணிதம் எதையாக இருந்தாலும் சரி, நம்ம தப்பி தவறி எங்கேயாச்சும் ஒரு டவுட் பண்ணுவோம். அந்த மாதிரி இவங்களுக்கு கணக்கில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்க கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறதெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ மேக்ஸில் பார்த்திங்கன்னா பேசிக்காக கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி 4 விஷயங்கள் நம்ம பேசிக்காக படிப்போம். சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம்னா இதான் நம்ம படிச்சிருப்போம். அந்த பேசிக்கான 4 விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பட் இந்த பேங்க்கில் போகிற வட்டி கணக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அதில் நிறைய அக்கௌண்ட் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. இதில் எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நார்மலாக வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது இப்போ எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் போட்டுக்கலாம் எஸ்பி அக்கௌண்ட்டில், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட். இதில் வந்து வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து பேங்க்கில் வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எஸ்பி அக்கௌண்ட்டில். இப்போ ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு 4 தடவை டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம்னா, ஒரு 4 தடவை போட்டு எடுத்திருந்தோம்னா அதை பொறுத்து நமக்கு வட்டி கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம அசல் கூட சேர்த்து போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட். அடுத்ததாக வந்து ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு இவங்க பார்த்தீங்கன்னா உமாதேவி வந்து மாதத்துக்கு ஒரு 7,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 5,000 வந்து வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு 1,000 ரூபாய் வந்து அவங்க பஸ் செலவுக்கு அவங்களோட செலவுகளுக்காக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு 1,000 ரூபாய் மட்டும் மாதம் மிச்சமாகுது. ஒரு 1,000 ரூபாய் மட்டும் மாதம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்கன்னா மாதம் ஒரு 1,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு மிச்சமாகும், மற்ற அமௌண்ட்லாம் எனக்கு செலவாயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம செலுத்துகிற மாதிரி பேங்க்கில் வந்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம இன்சூரன்ஸ் எப்படி இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம வச்சுட்டு அதை வந்து மாதம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7,000 சம்பளம் வாங்குறோம்னா 5,000 வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டோம், மீதி ஒரு 1,000 ரூபாய் நம்ம செலவுக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஒரு 1,000 ரூபாய் மாதம் வந்து மிச்சமாகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா மாதம் 1,000 ரூபாய் போடும்போது ஒரு 2 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம மாதம் 1,000 ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னா 2 வருஷம் கழித்து நம்மளோட நம்ம 1,000 ரூபாய் கட்டியிருப்போம். அந்த அமௌண்ட் கூட 2 வருஷத்துக்கு 24,000 ரூபாய் வரும். ஒரு வருஷத்துக்கு வந்து 12,000 ரூபாய், அதாவது 1000 பெருக்கள் ஒரு 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 12,000. அது கூட இன்னொரு 12,000 கூட்டணும் அப்படின்னா 12,000 கூட்டல் 12,000 வந்து நமக்கு 24,000 வருங்க. நம்மளோட அசல் 24,000 ரூபாய் கூட இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு எல்லா பேங்க்லேயும் வந்து 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த அசல் கூட நம்ம 24,000 ரூபாய் கூட நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 9% வட்டியும் சேர்ந்து வரும். அப்போ ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நமக்கு கையில் கிடைக்கும். இப்படி தான் வந்து ஆர்டி அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. இதில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா பேங்க்லேயுமே ஆர்டி அக்கௌண்ட்க்கு வந்து 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த 9% வட்டியை நம்மளோட அமௌண்ட் 1,000 ரூபாய் நம்ம மாதம் போகிற அமௌண்ட் 24,000 2 வருஷம் கழிச்சு 24,000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 9% வட்டியும் சேர்ந்து நமக்கு வரும்போது நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சீட்டு போட்டிருக்கோம், அந்த அமௌண்ட் வந்து கிடைக்குது குழுக்கள் முறையில் ஏதாவது பரிசு விழுது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா சொத்தெல்லாம் இருக்கும், அந்த சொத்தெல்லாம் விற்பாங்க. திடீர்னு விற்கும் போது அதோட அமௌண்ட் வந்து நமக்கு வருது. ஆனால் இப்போ அந்த அமௌண்ட் எனக்கு தேவையில்லை, நான் வந்து அது சேவிங்ஸாக வச்சுக்கணும், சேவ் பண்ணி வைக்கணும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு இல்லைன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த அமௌண்ட் தேவை. அப்போ அது வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா வீட்லேயும் சேஃபாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து வச்சிருப்போம் நம்ம. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது தேவையில்லாத காரணத்துக்காக செலவு பண்ணிடுவோம் டக்குன்னு. இப்போ ஒரு 1,000 ரூபாய் வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 10 ரூபாய் தேவை, 100 ரூபாய் தேவைன்னா அந்த 100 ரூபாய் எடுத்துட்டோம் வைங்களேன், அந்த 1,000 ரூபாயை முடிச்சிட்டோம் அப்படின்னா 1,000 ரூபாயை வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம், சேஞ்ச் வாங்கிட்டோம் அப்படின்னா 1,000 ரூபாயும் காலியாயிரும். 100 ரூபாய்க்காக நம்ம அதை சேஞ்ச் பண்ணோம்னா 1,000 ரூபாயும் காலியாயிரும். அதே மாதிரி தான் நம்ம 1 லட்சமாக இருக்கட்டும் 2 லட்சமாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 1,000 ரூபாய் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த 1 லட்ச ரூபாயும் காலியாயிரும் டக்குன்னு. அது வந்து நம்ம எல்லாருக்கிட்ட இருக்க ஒரு மைனஸான ஒரு விஷயம். ஸோ வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிலைமை தான் நமக்கு கண்டிப்பாக வரும். அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத சுச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தேவையில்லாத காரணமோ தேவையான காரணமோ இருக்கா எடுத்து கொடுத்துருவோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அமௌண்ட் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் கூட இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கும் போது நம்ம சேஃப் கிடையாது, ஏன்னா திருடங்களாம் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. அப்போ நம்ம சொத்து வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால வந்து நமக்கு வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து பேங்க்ல இருக்கு. அதுல இந்த அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணி வச்சோம்னா நம்ம அமௌண்ட்டும் சேஃபா இருக்கும், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. இப்போ 5 வருஷத்துக்கு நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஸோ எடுக்க முடியாதுங்கிறப்ப நம்ம வந்து அந்த அமௌண்ட் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அது வந்து பத்திரமா இருக்கும், சேஃபா இருக்கும். அட் த சேம் டைம் அதே சமயம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வட்டியும் அந்த எவ்வளோ அமௌண்ட் போடுறோமா, இப்போ 5 லட்சம் போட்டோம்னா 5 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி வட்டி வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க வந்து போடுவாங்க. அப்போ அந்த 5 லட்சம் பாத்தீங்கன்னா நமக்கு 5 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து அசல் கூட நமக்கு வட்டியும் சேர்ந்து வரும். இப்போ 5 லட்சமா அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி போட்டிருப்பாங்க. அந்த வட்டி அமௌண்ட்டும் நமக்கு சேர்ந்து வரும்போது நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கையில் கிடைக்கும். நமக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும்.
நம்ம வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவுகளோட தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு கனவுகளோட தான் வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த கனவுகளை நமக்கு நிறைவேற்றணும், நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வட்டியோடு சேர்ந்து வரும்போது நம்மளோட கனவுகளை நினைவாக்குறதுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸாக வந்து அமையும். ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கும் போது நம்மளோட அமௌண்ட்டும் சேஃபாக இருக்கும், அதே சமயம் நமக்கு வட்டியும் வரும். நம்மளோட கனவுகளை நம்மளால நிறைவேற்றிக்க முடியும் சீக்கிரமா. இப்போ நம்ம எல்லாருமே வந்து கனவுகளை நிறைவேற்றணும், எனக்கு நிறைய கனவு இருக்கு அப்படின்னு சொல்லி கனவு காண்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோம். வெறும் கனவு மட்டும் கண்டு என்ன பண்றது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எப்படி நம்ம நினைவாக்கணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு கோர்ஸை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸ் எடுக்கணும், பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். பட் நம்ம நினைச்சிட்டே இருந்தால் அது நடந்துருமா? நடக்காது. அதுக்கான ஸ்டெப்ஸ் எந்தெந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் நல்லா இருக்கு, பிஎஸ்சி மேக்ஸ் எந்த காலேஜ்ல நல்லா இருக்கு, எங்க ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு, எந்த இடத்துல நம்ம படிச்சு நமக்கு வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்ம யோசிக்கிறோம். அப்ப அடுத்த ஸ்டெப் வந்து அதை பத்தி நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டான சூஸ் வந்து நம்ம கரெக்டா சூஸ் பண்ண முடியும். அதை பத்தி வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் வந்துட்டு கனவை மட்டும் கண்டுட்டு இருக்காம அந்த கனவை நினைவாக்குறதுக்கு எப்படி எல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அதுக்கு தான் நிறைய அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னேன். எஸ்பி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்கு. இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கனவுகளை வந்து நம்ம நினைவாக்கிக்கலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஜர், மைனர் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது, மேஜர் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 18 வயசுக்கு மேலதான் வந்து மேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப 18 வயசுக்கு மேல இருக்கவங்கள பாத்தீங்கன்னா மேஜர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கவங்கள பாத்தீங்கன்னா மைனர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பாத்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மேஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா அதுல பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் அவங்களா இருப்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய், ஒரு நாளுக்கு 1 லட்சம், 1 கோடி அந்த மாதிரிலாம் வந்து பேங்க்ல பண்ணுவாங்க. பட் மைனர் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய், 200 ரூபாய் இந்த சிறு சேமிப்பு மாதிரி தொகை தான் வந்துட்டு சின்ன பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அவங்களாம் 12th படிப்பாங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் தான் வந்து போட்டு சேமிப்பாங்க. இதனால கூட வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம பேங்க்ல இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்ம போய் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியுதோ இல்லையோ அதை வந்து போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டே எடுத்துட்டோம்னாலும் அது உனக்கு தெரியுதோ இல்லையா நீ போய் கலந்துக்கோ, தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த டைம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். முயற்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு வாழ்க்கையில இருக்கணும். முயற்சி பண்ணாதான் நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது சும்மாவா சொன்னாங்க? முயற்சி வந்து கண்டிப்பா திருவினையாக்கும். நமக்கு வந்து கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா, முயற்சி பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட். அப்பதான் நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல வந்து கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நல்லா இருப்போம், நல்லா ஸ்ட்ரென்த்தியா இருப்போம், எவ்வளவு நேரம் வேணாலும் கண்ணு முழிக்காம வேலை செய்வோம், தூங்காம வேலை செய்வோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மளோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகும், மூளை வந்து சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும். நம்மளோட உடம்பும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வீக் ஆயிரும். ஏன்னா நமக்கு வந்து வயசாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நம்மளால வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா, சேவிங்ஸ் வந்து இப்ப இருந்தே நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட்ல போட்டு டெபாசிட் பண்ணி வைங்களேன், இல்லைன்னா டெபாசிட் அக்கௌண்ட்ல போட்டு டெபாசிட் பண்ணி வைங்க. உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட காசை வச்சு நம்ம சந்தோஷமா வந்து இருக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேவிங்ஸ். ஸோ எல்லாருமே வந்து நம்ம லைஃப்ல சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒன்று இல்லை அப்படிங்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஸோ எல்லாருமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வந்து சேவ் பண்ணணும், அப்பதான் நம்ம லைஃப் வந்து பிரைட்டா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து சேவ் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு, அதுல எப்படி எல்லாம் வட்டி போடுவாங்க அப்படிங்கிறத பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நேயர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட மூளையை வந்துட்டு நான் கொஞ்சம் குழப்பலாம், கொஞ்சம் வந்து மூளையை வந்து நல்லா சுறுசுறுப்பு படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின் வந்து நான் இப்போ கேட்கறேன். அதுக்கான விடைகளையும் விளக்கத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்லுவேன். அந்த விடை கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க போட்ட விடையும் நான் சொன்ன விடையும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப புத்திசாலி அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். தப்பா இருந்துச்சு அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம்ங்க. நான் சொல்ற விடை விளக்கத்தை வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டா வரும். எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ தப்பா இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இப்போ உமாதேவிக்காகவும் நேர்கள் உங்களுக்காகவும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு புளி மூட்டை இருக்குங்க. ஒரு புளி மூட்டை பார்த்தீங்கன்னா 1 கிலோ, ஒரு புளி மூட்டை இருக்கு 25 கிலோ மூட்டை. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் அப்படின்னா 500 ரூபாய். 25 கிலோ மூட்டை வந்து 500 ரூபாய். ஒரு மூட்டை இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ ஒரு மூட்டை, ஓகேங்களா? அந்த ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இந்த மாதிரி எவ்வளோ மூட்டை இருக்குன்னா 3 மூட்டை இருக்கு, சரிங்களா? 3 மூட்டை புளி இருக்கு. ஒரு மூட்டை புளி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், ஓகேங்களா? அப்ப 1 கிலோ புளியோட விலை என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மூட்டை புளி வந்து 500 ரூபாய். ஒரு மூட்டையில எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25 கிலோ இருக்கும். இதே மாதிரி 3 மூட்டை இருக்கு. அப்ப 500, இது ஒரு 500, அது ஒரு 500, இது 3 கூட்டினா எவ்வளவு வரும்னு நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம 1 கிலோ 25 கிலோ 500 ரூபாய். அப்ப 1 கிலோ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விடை. ஓகே, நீங்க கரெக்டா கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். உங்க மூளையெல்லாம் நல்லா போட்டு குழப்பி இதுக்கான விடை கண்டுபிடிச்சு வைங்க. உங்களோட விடை கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே, கண்டுபிடிச்சு வைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கான விடை வந்து உங்களுக்காக சொல்லுவேன். அதோட விடையும் விளக்கத்தையும் நான் வந்து கூடவே தருவேன். நீங்க தப்பா போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் சொல்ற விளக்கங்களை வச்சு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கரெக்டான விடை வந்து கிடைக்கும். ஏன்னா முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ டோன்ட் பாரி. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நேர்களுக்காக கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ், என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு, அதுல எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். உமாதேவி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. வட்டி கணக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் வந்து போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வட்டி கணக்கு போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். வட்டி கணக்கு அப்படிங்கிறது வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லார் லைஃப்லுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருப்போம். ஸோ இப்போ வந்து சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்றோம். ஸோ நம்ம இதுவே இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் வீக் ஆயிரும். அப்போ வந்து நம்மளால வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து நம்ம யோசிப்போம், அப்போ நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. இப்போ வந்து இவ்வளோ உடம்பு வீக் ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து நம்ம தான் எப்போவுமே பார்த்துக்கணும். நம்ம வந்து எப்போவுமே அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ இப்போ இருந்தே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ இருந்தே வந்து அதுக்காக வந்து நம்ம ட்ரைன் பண்ணுவோம். நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருந்தே சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காகவாது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து பண்ணணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைப்போம். ஸோ நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும். பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து அப்போ வந்து நமக்கு தோணும், அப்போவே சேவிங்ஸ் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமும் வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ணாமல் இப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமே, இப்போ நம்ம ஒருத்தவங்களை நம்பி வந்து நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் வேலைக்கும் போக முடியாது. அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ இருந்தே வந்து சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இப்போ இருந்தே சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பிற்காலத்தில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருந்தே ஒரு சின்ன உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் சேவிங்ஸ் பண்ணுமா, டெய்லியும் 2 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் 1 ரூபாய் நீங்கள் அதில் போடுங்க. அப்புறம் அந்த பொண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவளே 2 ரூபாய் நீங்கள் கொடுத்து மறந்துட்டிங்கனாலும் அதில் போடுறதுக்கு மறந்துட்டிங்கனாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா 1 ரூபாய் அதில் போட்டு 1 பாவலுக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறது சின்ன குழந்தையிலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இவ்வளோ பெருசானதுக்கப்புறம் சேவிங்ஸ்னால் எப்படி பண்ணுறது தெரில, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. சேவிங்ஸ் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் வந்து இருக்காது. ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் எப்படி வட்டி கணக்கு வந்து போடுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ வட்டி போடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி போடுவாங்க, அது எவ்வளோ அமௌண்ட், அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 லட்ச ரூபா அமௌண்ட் லோன் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 5% வட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5% அப்படின்னாலே சதவிகிதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சதவிகிதம் அப்படின்னாலே 100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 5% அப்படின்னா 100க்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே பார்த்தீங்கன்னா 1000க்கு 50 ரூபா, 10,000க்கு 500 ரூபா, அப்போ 1 லட்சத்துக்கு 5000. அப்போ 1 லட்சத்துக்கு 5% வட்டி அப்படின்னா நம்ம மாசம் எவ்வளோ பே பண்ணணும், 5000 வந்து பே பண்ணுங்க. இதுதான் வந்து கரெக்டான இது. இப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வழியில கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 லட்சத்துக்கு 5% வட்டினா 1 லட்சம் பெருக்கல் 5/100. எப்படி 1 லட்சம் பெருக்கல் 5/100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 5000 வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து நம்ம வட்டி வந்து கால்குலேட் பண்ணணும். பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட், இது எல்லா அக்கௌண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் வந்து வட்டி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. நம்ம எதுவுமே கற்றுக்கிறதுல தாங்க இருக்குது. கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான். சரி, ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நேர்களுக்காக வந்துட்டு ஒரு கணக்கு புதிர் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கான விடையை வந்து இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு புளி மூட்டை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 25 கிலோ புளி மூட்டை. அந்த 25 கிலோ புளி மூட்டை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஓகேங்களா, 500 ரூபாய். அப்போ 25 கிலோ புளி மூட்டை வந்து 500 ரூபாய். சரிங்களா, இந்த மாதிரி எத்தனை புளி மூட்டை இருக்குது? 3 புளி மூட்டை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 3 புளி மூட்டையும் 500 ரூபானா 3 பெருக்கல் 500 1500 இப்படியும் செய்யலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புளி மூட்டை 500 ரூபா. அப்புறம் 2 புளி மூட்டை 500 கூட்டல் 500 1000, 1000 கூட்டல் 500 1500. அப்போ 3 புளி மூட்டை எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபாய் ஆச்சு. இப்போ வந்து ஒரு புளி மூட்டை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அதில் எவ்வளோ இருக்குது? 25 கிலோ புளி வந்து இருக்குது. அப்போ ஒரு கிலோ புளி, 25 கிலோ புளி வந்து 500 ரூபாய். அப்போ 1 கிலோ புளி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 500 வகுத்தல் 25 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கிடைக்குது. அப்போ 1 கிலோ புளியோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அப்போ 25 கிலோ புளி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 20 பெருக்கல் 25. 1 கிலோ புளி 20 ரூபா. அப்போ 20 பெருக்கல் எத்தனை கிலோக்கு? 25 கிலோக்கு. அப்போ 20 பெருக்கல் 25ன்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து பெருக்கல் இதில் யூஸ் ஆகிருக்கு, வகுத்தல் யூஸ் ஆகிருக்கு, கூட்டல் யூஸ் ஆகிருக்கு, கழித்தல் வந்து யூஸ் ஆகிருக்கு. பேசிக்காக மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4 தான் வந்து யூஸ் ஆகிருக்கும். இந்த 4மே வந்து இதில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மேக்ஸ் வந்து இந்த ஒரு கொஷின் இந்த மாதிரி கொஷின்ஸ் பண்ணும்போது நம்ம 4மே வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு போட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விஷயங்கள் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உமாதேவிக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலிமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து கேட்டுட்டு இருந்த எல்லா தகவலுமே வந்து நம்ம உமாதேவிக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.